السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். ஸலாத்தும் ஸலாமும் இறை தூதர் இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தொடர்ந்தவர்கள் தீர்ந்தவர்கள் இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வருகின்ற வரைக்கும் தூய்மையான இஸ்லாத்திலே வாழ்ந்து தூய்மையோடு மரணிக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள், குறிப்பாக என்னையும் உங்களையும் இன்றெடுத்து எனக்கும் உங்களுக்கும் அறிவையும் அன்பையும் நேசத்தையும் பாசத்தையும் ஊட்டி வளர்த்துவிட்டு இப்போது என்னையும் உங்களையும் விட்டு மறைந்து மன்னரைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் மீதும் இந்த மண்ணுக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் பாவ மன்னிப்பும் நரகத்தின் விடுதலையும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்கும் பெருமதிக்கும் உரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, வாலிபர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய அருளால் ரமதானுடைய மாதத்தை அடைந்து அல்லாஹ்வுடைய அருளால் அல்லாஹ்வுடைய மாளிகையில் கொஞ்ச நேரம் நஃபிலான சுன்னத்தான இபாதத்துக்களை நிறைவேற்றி விட்டு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா நாடினால் நாளைய தினமும் இறைவன் கடமையாக்கி அந்த நோன்பை நானும் நீங்களும் பிடிக்க வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு ஒரு உயர்ந்த இடத்தில் நானும் நீங்களும் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். ரமதானுடைய காலம் என்பது நன்மைகளை அதிகமாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி தந்ததின் விளைவாக நான் நீங்களும் இந்த நன்மைகளை அதிகமாக கொள்ளையடித்துக் கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்துக்காக இந்த இடத்திலே உண்டு சென்றிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளும் எத்தனையோ பேர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்காத, எத்தனையோ பேர்களுக்கு அல்லாஹ் தஆலா வழங்காத உயர்ந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறான். இதுதான் இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய ஒரு உயர்ந்த சந்தர்ப்பம் என்பதை மறந்துவிடக் கூடாது. நம்மட மனசுல வேண்டுமாக இருந்தால் இது ஒரு மதிப்பற்ற ஒரு சபையாக தெரியலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய உள்ளத்தில், அல்லாஹ்வுடைய இடத்தில் இதுதான் உயர்ந்த சபை. அல்லாஹ்வுடைய தூதருடைய பார்வையில் இதுதான் உயர்ந்த சபை. வானவர்கள் வருகை தந்து அமருகின்ற, பிரார்த்தனை செய்கின்ற, கடலிலே உள்ள மீனினங்கள் பிரார்த்தனை செய்கின்ற, கண்ணுக்கு தருகின்ற பச்சை பசலைகள் பிரார்த்தனை செய்கின்ற அவ்வளவு உன்னதமான ஒரு சபை தான் இந்த சபை என்பதை செய்யக்கூடாது, நாம் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. தொடர்ச்சியாக அல்லாஹ்வுடைய உதவியினால் ஒவ்வொரு நிகழ்வுகளும் இந்த சமூகத்திலே இருக்க வேண்டிய உறவுகள் சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு நிகழ்வுகளையும் பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் மனிதனை ஒரு தனி மனிதனாக இந்த உலகத்தில் வாழ்வதை இஸ்லாம் விரும்பவும் இல்லை. அதை இஸ்லாம் வேண்டாம் என்றுதான் சொல்கிறது. ஒதுங்கி வாழ்வது, சமூகத்திலே இருந்து தூரமாகி வாழ்வது இஸ்லாம் வேண்டாம் என்றுதான் போதிக்கின்றது. இந்த உலகத்தில் இஸ்லாம் போதிக்கின்ற அடிப்படையில் மனிதன் குடும்பமாக, கணவன் மனைவியாக, பிள்ளைகள் தாய் தந்தை என்ற உறவுகளை போல இந்த மண்ணுக்கு மேலே வாழுவதைப் போல மனிதன் தன் நண்பன், தன்னுடைய தோழன் என்பதையும் இஸ்லாம் தெளிவாக பேசுகிறது. இந்த உலகத்தில் ஒரு மனிதன் நல்ல தோழனை, நல்ல தோழுமையை அவன் பெற்றுக்கொள்வானாக இருந்தால் அது ஒரு இபாதத்தாகவே இஸ்லாம் பார்க்கிறது. அதனாலதான் அல்லாஹ் தஆலா நாளை மறுமையிலே எந்த நிழலுமே இல்லாத கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா? சகோதர சகோதரிகளை யோசித்து பாருங்கள். சூரியன் வந்து
தலைக்கு மிக சமீபமாக வந்திருக்கின்ற நாள் அந்த நாள். சூரியன் தலைக்கு மிக சமீபமாக வந்திருக்கிற நாள் அந்த நாள். ஆடைகள் அற்றவர்களாக மக்கள் அல்லோல கல்லோலப்படுகிற நாள் அந்த நாள். பாவத்துக்கு ஏற்ப மனிதனுடைய உடலிலே இருந்து வேர்வைகள் கொட்டுகின்ற அந்த நாள். யாரும் யாருக்கும் ஷஃபாஅத் செய்ய முடியாத ஒரு நாள். யாரை பார்த்தாலும் தாயும் தந்தையும் விரண்டோடுகிற நாள். அப்படிப்பட்ட அந்த மறுமையுடைய நாளையிலே யௌம லா தில்ல இல்லா தில்லு, எந்த விதமான நிழலும் இல்லாத அந்த மறுமையுடைய நாளையில் அல்லாஹ் 7 சாராருக்கு அவனுடைய நிழலை கொடுக்கிறான். இன்னும் ஒரு ஹதீஸில் 8 கொண்டு வருகிறது. அல்லாஹ் தஆலா நிழலை கொடுக்கிறான். அதுல ஒரு சாரார் புகாரியில் நீங்க பார்க்கலாம், முஸ்லிம்ல பார்க்கலாம், 660வது செய்தியாக இது பதிவு செய்யப்பட்டிருப்பதை நீங்க பார்க்கலாம். அதுல ஒரு சாரார் தஹாப்பா ஃபில்லாஹ், அல்லாஹ்வுக்காக வேண்டி அவர்கள் அன்பு வைத்தவர்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டி அவர்கள் ஒன்று சேர்ந்தவர்கள், வதஃபர்ரகா, அல்லாஹ்வுக்காக வேண்டி பிரிந்தவர்கள் என்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருகிறார்கள். அபூதாவூத் என்று சொல்லுகிற கிரந்தத்திலே 4681வது செய்தியாக அபூதாவூதிலே பதிவு செய்யப்பட்ட செய்திதான். மன் அஹப்ப லில்லாஹ் வ அப்கல லில்லாஹ் வ அத்தா லில்லாஹ் ஃபகத் இஸ்தக்மல ஈமான். மன் அத்தா லில்லாஹ் வ அப்கல லில்லாஹ், யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி அன்பு வைத்து, யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி பிரிந்து, யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுத்து, யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி தடுத்துக் கொள்கிறார்களோ அவர்களுடைய ஈமான் பரிபூரணமான ஈமான் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இது சாதாரண விஷயமா? ஒரு நட்பு என்பது ஈமானை பூரணப்படுத்துவதற்காக, ஒரு நட்பு என்பது மறுமையுடைய நாளையில் அல்லோல கல்லோலப்படுகிற அந்த பயங்கரமான நாளையில் அல்லாஹ்வுடைய நிழலை பெற்று தருகிற ஒரு உயர்ந்த உறவுதான் இந்த உலகத்திலே உள்ள நம்முடைய நண்பர்கள், தோழர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. பாவத்துக்கு தொடர்பாக, அநியாயத்துக்கு சோரம் போகின்ற, வட்டிக்கு சாட்சி செய்கின்ற, பாவத்துக்கு வழிகாட்டுகின்ற, பாவங்களை எனக்கும் உங்களுக்கும் பகிர்கின்ற, பாவத்தை பார்க்குமாறு தூண்டுகின்ற, வாட்ஸ்அப் ஊடாக, சோசியல் மீடியா ஊடாக அவர் கேட்கிற இசையை என்னையும் கேட்க வைக்கின்ற, அவர் பார்க்கிற ஆபாசத்தை என்னையும் பார்க்க வைக்கின்ற, அவர் பார்க்கிற அந்நிய பெண்ணுடைய போட்டோவை எனக்கும் ஷேர் பண்ணுகிற அப்படிப்பட்ட ஒரு கெட்டவன் என்னுடைய வாழ்க்கையில் நண்பனாக இருக்க கூடாது என்பதை இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருகிறது. அல்லாஹ்வுக்கான நேசம், ஈமானுக்கான நேசம், இறைவனுடைய அந்த நிழலை பெறுவதற்கான நேசம், அது வெறும் நேசமான உறவாக இந்த மண்ணுக்கு மேலே அது இருக்கக்கூடாது என்பதை அல் குர்ஆன் எனக்கும் உங்களுக்கும் தெளிவாக பேசுகிறது. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் சூரத்து ஸுஹ்ருஃப் 43வது அத்தியாயத்தின் 67வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சில உறவுகளை பற்றி பேசுகிறான். அல்-அகில்லாஹு யௌமைதின், அந்த மறுமையுடைய நாளையில் சில நண்பர்கள், சில உறவுகள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? பஅதுஹும் லிபஅத், ஒருவருக்கொருவர் உதவியாக ஒத்தாசையாக இருந்தவர்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டி நேசித்தவர்களை தவிர மற்ற எல்லோருமே அந்த மறுமையுடைய நாளையில் விரோதிகளாகத்தான் அவர்கள் இருப்பார்கள். அதுவும் இல்லல் முத்தகீன், நாளை மறுமையுடைய நாளையில் அவர்கள் ஈமான் இல்லாத நட்புகளோடு இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்கள் எல்லோரும் நிச்சயமாக விரோதிகளாகத்தான் இருப்பார்கள் என்பதை அல் குர்ஆன் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். இது சாதாரண விடயம் அல்ல. இது ஈமானோடு சம்பந்தப்பட்டது, சுவர்க்கத்தோடு சம்பந்தப்பட்டது, இறைவனுடைய நிழலோடு சம்பந்தப்பட்டது. மறுமையில் என்னையும் உங்களையும் முத்தான மேடைகளிலே வைத்து பார்க்கிற ஒரு உன்னதமான உறவு என்பதை நானும் நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் என்னோடும் உங்களோடும் பேசுகிறார், என்னோடும் உங்களோடும் பேசுகிறார். இந்த நட்பு எப்படிப்பட்டது என்பதை பாருங்கள். என்னுடைய உங்களுடைய தோழமை எப்படிப்பட்டது என்பதை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி, அபூதாவூதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மண்ணுக்கு மேலே வாழுகிற போது
எப்படிப்பட்ட மனிதர்கள் நாளை மறுமையிலே முத்தான மேடைகளில் அவர்கள் வீட்டு நிற்பார்கள் என்பதை திட்டத்தெளிவாக பேசுகிற ஒரு உன்னதமான ஒரு செய்தி என்பதை மறந்துவிடக் கூடாது. 2527வது செய்தி, அபுதாபிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நாளை மறுமையுடைய நாளையில் உனாசும் சில மனிதர்கள் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே எப்படிப்பட்ட இடத்தில் இருப்பார்கள் என்றால் முத்தான மேடைகளிலே அவர்கள் இருப்பார்களாம். முத்தான மேடைகளில் அவர்கள் இருப்பார்கள். யக்பிதுஹுமுல் அன்பியா வசுஹதா. இந்த உலகத்திலே வந்து வாழ்ந்து மரணித்து போன நபிமார்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் போராடி தன் உயிர்களை கொடுத்து ஷஹீதாகி போன சுஹதாக்களும் அவர்களை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். ஆனால் அவர்கள் நபிமார்களும் அல்ல, அவர்கள் சுஹதாக்களும் அல்ல. அவர்கள் யார்? முத்தான மேடைகளிலே இருப்பார்கள். நூறுன் அலா நூர், பிரகாசத்துக்கு மேல் பிரகாசம் வீசிக் கொண்டிருக்கும், ஜொலித்துக் கொண்டிருக்கும் முத்தான மேடைகளில் அமர்ந்து கொண்டிருக்கின்ற அந்த சாரார். ஆனால் நபிமார்களும் இல்லை என்றால், சுஹதாக்களும் இல்லை என்றால் அவர்கள் யார்? அல்லாஹ்வுக்காக இந்த மண்ணுக்கு மேலே தோழமை கொண்ட, நட்பு கொண்ட உயர்ந்த மனிதர்கள் அந்த மறுமையுடைய நாளையில் முத்தான மேடைகளில் அவர்கள் ஜொலித்துக் கொண்டிருப்பார்கள் என்ற செய்தியை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். அதனாலதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அபூதாவுதுல 4833வது செய்தி, அபூதாவுதிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி. அல் மர்உ மஅ கலீலி தீனிஹி. இந்த உலகத்திலே உள்ள நண்பன் தன்னுடைய நண்பனின் மார்க்கத்தில் தான் இருப்பான். தன்னுடைய நண்பன் தன்னுடைய நண்பனின் மார்க்கத்தில் தான் இருப்பான். ஃபல்யன்ஃபுர், அவன் பார்க்கட்டும் தன்னுடைய நண்பன் எந்த மார்க்கத்தில் இருக்கிறான் என்பதை பார்க்கட்டும். சாதாரண விஷயம் அல்ல சகோதரர்களே, இந்த ஹதீஸ் சாதாரண விஷயம் அல்ல. என்ற நண்பன் என் மார்க்கத்தில் தான் இருப்பான். நான் நேசிக்கின்ற கொள்கை, நான் விரும்புகின்ற மார்க்கம், நான் நேசிக்கின்ற சுன்னா, என் உயிரை விடவும் நான் நேசிக்கின்ற இந்த குர்ஆன், என் உயிரை விடவும் நான் நேசிக்கின்ற அந்த இறை தூதர், அவரை இந்த மண்ணுக்கு மேலே நேசிக்கின்ற மனிதன் தான் என்னுடைய நண்பனாக இருக்க வேண்டும். அது அல்லாத ஒரு மனிதன் எனக்கு நண்பனாக இருப்பானாக இருந்தால், ஒன்று அவன் மார்க்கத்தில் நான் போய் விழுந்துடுவேன், அல்லது அவன் என்னுடைய மார்க்கத்தில் வந்து விழுந்து விடுவான். அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு நண்பன் அவனுடைய நண்பனின் மார்க்கத்தில் தான் இருப்பான். அதனாலதான் சில நேரங்கள்ல நாங்க கலந்து வாழ்வதின் ஊடாக எங்களுடைய மார்க்க பண்பாடுகள் சில நேரங்களில் அப்படியே கரைந்து போவதும் உண்டு. நாங்க சில நேரம் சமூகமாக மதம் கடந்து இனம் கடந்து நாங்க அப்படியே கலந்து வாழுகிற இந்த கலாச்சாரத்தின் ஊடாக நம்முடைய மார்க்கத்தை மறந்து சில நேரங்களில் நாங்கள் அப்படியே மாற்று மத கலாச்சாரத்திலே அப்படியே கரைந்து போவதும் இந்த மண்ணுக்கு மேலே உண்டு என்பதை மறந்துவிடக் கூடாது. அதுக்குதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த உலகத்துல வாழுகிற போதும் அவன் தந்த நண்பன் எந்த மார்க்கத்தில் இருக்கிறான் என்பதை அவன் பார்த்து கொள்ளட்டும் என்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதை நானும் நீங்கள் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் நண்பர்கள் இருந்தார்கள், சஹாபாக்கள் நண்பர்களாக இருந்தார்கள். எப்படிப்பட்ட நண்பர்களாக அவர்கள் இருந்தார்கள் என்பதை புகாரியிலே நாங்கள் பார்க்கிறோம். 2101வது செய்தியாக புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மண்ணுக்கு மேலே வாழ்ந்த காலத்தில் எப்படிப்பட்ட நண்பர்களை ஆதரித்தார்கள், அவர்கள் எப்படி நண்பர்களோடு வாழ்ந்தார்கள் என்பதற்கு மிக எடுத்துக்காட்டான செய்தி. இந்த மண்ணுக்கு மேலே வாழ்ந்த உயர்ந்த நபித்தோழர் அப்துர்ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு, சஅத் இப்னு ரபீ ரலியல்லாஹு அன்ஹு, ரெண்டு பேரும் உற்ற நண்பர்கள். மதீனாவிலே இருந்து வருகிறார், மக்காவிலே இருந்து வருகிறார் மதீனாவிலே. சுப்ஹானல்லாஹ், மதீனாவிலே உள்ள நண்பர், மக்காவிலே உள்ள நண்பர், ரெண்டு பேரும் இந்த பூமியிலே ரெண்டு திசைகளில் இருந்தவர்கள், மார்க்கத்துக்காக ஒன்று சேர்கிறார்கள். அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் அக்பர், ஒரு நண்பர் தன் நண்பர்கிட்ட போய் சொல்றார், இங்க பாருங்க, வாங்க, நீங்க எந்த நண்பர், நான் அல்லாஹ்வுக்காக உங்களை நேசிக்கிறேன். ரெண்டு மனைவி என்கிட்ட இருக்கிறார், ரெண்டு மனைவி இருக்கிறார்.
இந்த ரெண்டு மனைவியில் எந்த மனைவி உங்களுக்கு பிடிக்கும் என்று சொல்லுங்கள். இந்த ஹதீஸை நம்ம பிழையா விளங்கிடக்கூடாது. இது ஈமானிய உச்சகட்ட அல்லாஹ்வுக்கான நேசத்தை வெளிப்படுத்துகிற, அவர்கள் இந்த உலகத்தில் தியாகத்துக்கு மேல் தியாகம் செய்த ஒரு உன்னத வரலாறு என்பதை மறந்துவிடக் கூடாது. நமக்கு சில நேரத்தில் ஷைத்தான் இப்படியும் போட்டுருவான், அவருக்கு அந்த வைஃப்ல இஷ்டம் இல்லை கூட, அதனாலதான் அவருக்கு பார்த்து கட்டி கொடுத்தது அப்படின்னு சில நேரம் ஷைத்தான் என்ன செய்வான், சிந்தனையை குழப்பிட்டுவான். அவர் சொல்ற, எனக்கு இந்த ரெண்டு மனைவி இருக்கிறார், இந்த ரெண்டு மனைவியில் எந்த மனைவி உங்களுக்கு பிடிக்கும் என்று சொல்லுங்கள், அந்த மனைவியை நான் உங்களுக்காக தலாக் செய்து தருகிறேன். அந்த பெண்ணை நீங்கள் திருமணம் முடித்து நிம்மதியாக நீங்கள் வாழுங்கள். நீங்கள் ஈமானிய சகோதரர், என்னுடைய உற்ற தோழர், நான் அல்லாஹ்வுக்காக உங்களை நேசிக்கின்றேன். என்னிடத்தில் 2 தோட்டங்கள் இருக்கிறது, அந்த 2 தோட்டத்தில் எந்த தோட்டம் உங்களுக்கு பிடிக்கும் என்று சொல்லுங்கள். அந்த தோட்டத்தை உங்களுக்காக நான் அல்லாஹ்வுக்கான அன்பு, நீங்கள் நேசம், நட்பு நான் தருகிறேன், அதை நீங்க வைத்துக் கொள்ளுங்கள் என்று இந்த மண்ணுக்கு மேலே நட்பையும் ஈமானியையும் இணைத்து இந்த மண்ணுக்கு மேலே வாழ்ந்தவர்கள் உயர்ந்த சஹாபாக்கள் என்பதை நானும் நீங்கள் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, புகாரியில 1968வது செய்தி, புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி. இந்த மண்ணுக்கு மேலே சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு 2 பேரும் உற்ற தோழர்கள். உற்ற தோழர்கள். நமக்கு இருக்கிற நண்பன் என்னன்னு கேட்டா, சரியா நம்மள பள்ளியில இருந்து வெளியில கொண்டு போய் கடை தெருக்கல்ல வச்சு டீ வாங்கி தந்து தொழுக நேரமெல்லாம் பாலாகி ரோட்டு நடுக சுத்துறதும் பைக்கில கத்துறதும், ரமதான் காலத்துல பள்ளியில இல்லாம வெளியில போய் எங்கேயாவது சாப்பிடுறதும், விடிய விடிய சுத்தி திரிந்து சகருக்கு ஊட்ட வந்து சுபகு இல்லாம தூங்கி மறுநாள் அசருக்கு சந்தித்தால் அடுத்த நாள் சகரெல்லாம் முடித்து விட்டு வீட்டுக்கு போய் சுபகும் இல்லாமல் தூங்குகிற நட்பு வட்டாரம் தான் இன்றைக்கு நம்மளை இன்றைக்கு அனுசரித்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் இன்றைக்கு போன்ல கூட்டி சேர்ந்திருக்க, வாட்ஸ்அப்ல ஒரு குரூப், டெலிகிராம்ல ஒரு குரூப், எல்லாம் குரூப்பாக சேர்ந்து இன்றைக்கு என்ன செய்யறது, என்ன பிளான் பண்றது, எந்த மந்தி கடைக்கு போறது, எங்க சாப்பிடுறது என்ற ஒரு காலத்துல இரவஞ்சேரியில போய் தான் சாப்பிட்டேன். இப்ப மாஷா அல்லாஹ் காரைக்கால்ல மட்டும் 10க்கு மேற்பட்ட மந்தி கடையெல்லாம் வந்துட்டு, அல்லாஹ் பரக்கத்து செய்யட்டும். சாப்பிடுங்க, குழு வசுரபு, நல்லா உண்ணுங்க, தின்னுங்க, உடுங்க, பிரச்சனை இல்லை. வஹலக்னாக்கும் ஃபில் அர்தி ஜமீஆ, இந்த மண்ணுக்கு மேலே படைக்கப்பட்ட எல்லாமே உங்களுக்காக, ஆனா நீங்க எனக்காக, நான் சொல்லுவதை போல நீங்கள் வாழ வேண்டும் என்பதை அல் குர்ஆன் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருகிறது. ஆனா இன்றைக்கு நம்முடைய நட்புகள் எல்லாம் பாவத்துக்கு, இசைக்கு, ஆபாசத்துக்கு, அநியாயத்துக்கு, தேவையில்லாத பேச்சுக்கு, விரசங்கட்ட ஜோக்குக்கு, டபுள் மீனிங் அர்த்தமுள்ள வார்த்தைக்கு, ஒருவனை கேவலப்படுத்த, அநியாயம் செய்ய, இன்னொருவனுக்கு பொல்லு போட, இப்படிப்பட்ட நட்பு வட்டாரம் நம்முடைய நட்பு வட்டாரமாக இருக்குமாக இருந்தால் உலகத்திலும் சோதனை, மறுமையிலும் சோதனை என்பதை மறந்துவிடக் கூடாது. அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் நண்பர்களாக ஆக்கிவிட்டார்கள். எப்படியான குறையை தீர்க்கிறாங்கன்னு பாருங்க. ஆனா இன்னைக்கு சில வீடுகள்ல மாப்பிள்ளை மனைவியுடைய ஒரு மாப்பிள்ளை இருப்பாரு, ஒரு ஹஸ்பண்ட் இருப்பாரு, அவரோட நண்பர் இருப்பாரு. ஆனா அவர் எந்த விதமான ஒரு திரை அது இது ஒன்றும் இல்லாம அவரோட வைஃபோட மாஷா அல்லாஹ், அவர் இல்லாட்டி இவர் தான் கடைக்கு போறது, வாரது, வீட்டுக்கு போறது, கூட்டிட்டு வரது, கூட்டி கொண்டு வர்றது. அல்லாஹ் நம்ம எல்லாரும் நல்லவர்கள் தான், ஆனா இடையில இருக்கிற ஷைத்தான் நல்லவன் இல்லை. அவன் அப்படிதான் நண்பர்கள், நம்மளோட ஹஸ்பண்ட நண்பன் தான் எல்லாம் பேசுவான். ஹஸ்பண்டை பத்தி பேசுவா, அவர் நலவை பத்தி பேசுவா, கெழுதியை பத்தி பேசுவா. இவர் அவகிட்ட டபுள் மீனிங்ல அர்த்தமாக கதப்பாரு, சிரிப்பாரு, வாட்ஸ்அப்ல பேசுவாங்க, லைவ் போன்ல பேசுவாங்க. மாஷா அல்லாஹ் ஜாலியா இருப்பாங்க. உயிர் நண்பன் தான். கடைசியில பார்த்தா உசுரை கொடுத்துட்டு எஸ்கேப் ஆன போன நிறைய பேர் இருக்காங்க. உயிர் நண்பன் சொன்னவர் வைஃபை கூட்டிட்டு போகின்ற அளவுக்கு இன்றைக்கு ஈமான் இஸ்லாம் மறந்து போய் வாழுகின்ற ஒரு காலம் இல்லையா இருக்கு. எத்தனை நண்பர்கள் உசுர்ரா உசுர்ரா உசுர்ரான்னு சொல்லி பின்னாலதான் விளங்கிச்சு அவன் உசுர்ன்னு சொன்னது உண்மையானது அப்படின்னு. என்ன பார்த்தா அது அப்படிதான் இருக்கு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் அங்க இங்க, அந்த டாக்டர் இந்த டாக்டர், அங்க கலைக்கிறது இங்க கலைக்கிறது. அல்லாஹ் அக்பர், நவுது பில்லாஹி மின்ஹா, ஹராமான உறவுகளாக மாறி போய்
எத்தனையோ உறவுகள் சீரழிந்து குடும்பங்கள் சின்ன பின்னமாகி நாசமாகி போன எத்தனையோ வரலாறுகள், நமக்கு பிறந்த பிள்ளைகள் அனாதைகளாக மாறி போன எத்தனையோ வரலாறுகள். இதை தாண்டி போனா இன்னைக்கு தற்கொலை. இன்னைக்கு தற்கொலை என்னன்னு பார்த்தா வைஃப் ஹஸ்பண்டை புரிஞ்சு கொள்ளல, வைஃப் ஹஸ்பண்டை புரிஞ்சு கொள்ளல, வைஃப் ஹஸ்பண்ட் புரிஞ்சு கொள்ளல. அதனால அவனுக்கு டிப்ரெஷன், மேனியா, பெனிக் அட்டாக், அவனுக்கு என்சைட்டி, அவன் தாங்க முடியாத ஒரு வேதனையில இருக்கிறான், சோதனையில இருக்கிறான். அவனுக்கு தீர்வு என்ன? அவன் உசுர விடுறதை தவிர அவனுக்கு தீர்வே கிடையாது. கணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். நம்முடைய நட்புகள் எல்லாம் நம்மளை மார்க்கத்தோடு பயணிக்க வைக்கின்ற உன்னதமான உறவுகளாக இந்த மண்ணுக்கு மேலே இருக்க வேண்டும் என்பதை நானும் நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இந்த உலகத்தில் வாழ்ந்த நபித்தோழர்கள் எங்களுக்கு முன்மாதிரியாக இந்த நட்புல இருக்கிறார்கள். எப்ப பார்த்தாலும் தொலைப்போமே, இன்னைக்கு நீ லுஹர் தொழுதியா, அசர் தொழுதியா, அப்படி எங்களை இபாதத்தோடு வழிநடத்துகிற நல்ல பண்பாடு உள்ள பழக்க வழக்கம் உள்ள நண்பர்களாக இருக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எந்த ஒரு மனிதன் தன்னுடைய மறைவான நண்பனுக்காக பிரார்த்தனை செய்கிறாரோ, அப்படி பிரார்த்தனை செய்கிற போது அல்லாஹ் பிரார்த்தனை செய்கிற மனிதனுக்காக ஒரு வானவரை நியமித்து அல்லாஹ் அந்த வானவரை துஆ கேட்க செய்கிறான். எவனுக்காக துஆ கேட்டானோ அவனுக்கு கொடுப்பதை விடவும் இவனுக்காக, மறைவான நண்பனுக்காக துஆ கேட்டானே அந்த மனிதனுக்கு நீ முதலாவது கொடுத்துடு. நம்ம தூரத்தில் இருந்தாலும் நம்ம ஓரத்தில் இருந்தாலும் நம்முடைய நண்பன் நமக்காக பிரார்த்தனை செய்கிற நண்பனாக இருக்க வேண்டும். அதைத்தான் இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் போதிக்கிறது என்பதை என்ன செய்யக்கூடாது, மறந்து விடக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆச்சரியமான செய்தி சகோதர சகோதரிகளே, ஆச்சரியமான செய்தி, முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கும் உங்களுக்கும் போதிக்கின்ற செய்தி 3567வது செய்தி. புகாரி முஸ்லிம்ல நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் பேசுகிறார்கள். எப்படி பேசுகிறார்கள்? என்னையும் உங்களையும் பார்த்து பேசுகிற ஆச்சரியம். இப்படி ஒரு பயணம் வாழ்க்கையில் நடந்திருக்கிறான்னு யோசனை. இன்னைக்கு நம்ம ட்ரிப் போற நேரம் பாட்டு, கூத்து, கும்மாளம், டான்ஸ். இப்ப பெருநாளைக்கு பிறகு கொஞ்சம் பேர் நண்பர்கள் சேர்ந்து போவாங்க. அதுல பெரிய ஸ்பீக்கர், பஃபல், பென்டிரைவ், விளைஞ்சான பாட்டு. இப்ப பென்டிரைவ் தோவலியே ப்ளூடூத் அடிச்சா யூடியூப்ல வேண்டிய கூத்தாட்ட பாட்டெல்லாம் என்ன செய்யும் வரும். ஜாலியா போறது. அல்லாஹ் பாதுகாக்க. போய் முடிஞ்சிட்டு வைங்க. இசையோடு சங்கமிக்கும் நம்முடைய இறுதி நேரம் சகோதர சகோதரிகளே, நவுதுபில்லாஹ். இப்படிப்பட்ட நண்பர் கூட்டம் நமக்கு வேண்டாம். ஈமானை இழக்கச் செய்கின்ற, மறுமையை மறக்கச் செய்கின்ற, இறைவனுடைய நிழலுக்கு சொந்தமில்லாமல் ஆக்குகிற இப்படிப்பட்ட பாவமான நண்பர்கள் இந்த மண்ணுக்கு மேலே வேண்டாம் சகோதர சகோதரிகளே. சில நேரம் மனசு ஆசைப்படுந்தான், அப்படித்தான் மனசு. அதை கட்டுப்பாடோடு இந்த மண்ணுக்கு மேல வாழ்வதுதான் மிக முக்கியமானது என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த உலகத்துல வாழ்ந்த நபித்தோழர்கள் அல்லாஹ்வுக்காக நேசித்தவர்கள் எப்படி தெரியுமா இருந்தாங்க? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் சொன்ன ஹதீஸ்ல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், 3567வது ஹதீஸ். ஒரு நண்பரை சந்திக்க ஒரு ஊருக்கு போறார். அல்லாஹ்வுக்காக நேசித்த நண்பரை சந்திக்க ஒரு ஊருக்கு போறார். ஊருக்கு போறவர், வானவர்கள் வந்து அவர்கிட்ட கேட்கிறாங்க, நீங்க ஏன் சந்திக்க போறீங்க? யாரை சந்திக்க போறீங்க? நான் என்ற நண்பரை சந்திக்க போறேன். ஓ அப்படியா? உங்களுக்கும் அவருக்கும் என்ன உறவு முறை? குடும்ப ரீதியான சொந்த பந்தம் எதுவும் கிடையாது. ஓ அப்படியா? அப்ப நீங்க ஏன் சந்திக்க போறீங்க? அல்லாஹ்வுக்கான நேசம். உங்களுக்கு வியாபார ரீதியான ஏதாவது தொடர்பு இருக்குதா? எதுவும் கிடையாது. அல்லாஹ்வுக்கான நேசம் மாத்திரம்தான். அவரை நான் சந்திக்க போவது என் படைத்த ரப்புடைய நண்பன் என்பதற்காக நான் சந்திக்க போகிறேன் என்ற போது அந்த வானவர் சொல்கிறார், அல்லாஹ்வும் உங்களை நேசிக்கிறான், பூமியில் உள்ளவர்களும் உங்களோடு நட்பு கொள்கிறார்கள் என்று வானவர் அறிவிக்கிறார். நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, வாழ்க்கையில ஒரு நாள் இப்படி சொல்லியிருக்கிறோம். இதை சொல்லணும். நாங்கள் ரசூலுல்லாஹ் யாராவது ஒருவரை நேசித்தா அவர் சொல்லணுமா, நான் அல்லாஹ்வுக்காக உங்களை நேசிக்கிறேன் என்று சொல்லணும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நம்ம நண்பர்கள் சொல்லியிருக்கிறோமா? ஏண்டா அந்த வார்த்தையை சொல்லிட்டா அல்லாஹ்வுக்காக வேண்டி நேசிக்கிறவன் இந்த உலகத்துல பாவத்துக்காக வேண்டி பகிர்ந்து கொள்ள மாட்டான். அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறவன் அல்லாஹ்வுக்கான அன்போடு தான் இந்த உலகத்துல இருப்பான். அல்லாஹ் சொன்னதை செய்வான். அல்லாஹ் ரசூல் சொன்னதற்கு முரணாக இந்த உலகத்துல அவன் வாழ மாட்டான். அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சுன்னம்
சுன்னா தோழர்களே, எனக்கு இவர் நட்புண்டா நான் சொல்லணும், உங்களை நான் அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறேன் சொல்லணும். அவர் அறிவிக்கட்டும், அவர் எனக்கிட்ட சொல்லணும், தோழரே உங்களை நான் அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறேன்னு சொல்லணும். அதனால இங்க இருக்கிற எல்லாரையும் பார்த்து நான் சொல்றேன், உங்க எல்லாரையும் நான் அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறேன். எனக்கும் உங்களுக்கும் எந்த விதமான உறவு முறைகள், குடும்ப சொந்த பந்தம் எதுவுமே கிடையாது. ஆனா நான் உங்களை எல்லாம் மார்க்கம் என்ற அந்த நட்பு வட்டத்துக்குள் வைத்து உங்க எல்லாரையும் நானும் நேசிக்கிறேன். அதை ரசூலுல்லாஹ் சொல்ல சொன்னாங்க. என்ற கடமை சொல்றது. அதே மாதிரி நீங்க நேசிக்கக்கூடிய நண்பர்கள்ட்ட அதை சொல்லுறதும் மிக பிரதானமான கடமை. நம்ம நல்ல நண்பனாக இருந்தா நம்மள நல்ல மார்க்கத்தோடு இந்த உலகத்துல வாழ வழி வைப்பான். கெட்டவன் அதுதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நல்ல நண்பனுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? இந்த பூமியில வாழ்ற நல்ல நண்பனுக்கு உதாரணம் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அவர் சாஹிபுல் பிஸ்க். இதை மட்டும் சொல்லி நிறைய செய்ய. சாஹிபுல் பிஸ்க் கஸ்தூரி வியாபாரி. கெட்ட நண்பனுக்கு உதாரணம் ஹத்தாத். இந்த உலகத்தில் உள்ள அந்த கோடாலி மம்பட்டி செய்கின்ற கொள்ளன் இருக்கிறான், அவனுக்கு உதாரணம் கொள்ளன் சொல்லிட்டு சொல்றாங்க. உனக்கு நல்ல நண்பன் அத்தர் வியாபாரி உனக்கு கஸ்தூரியை தராவிட்டாலும் அவன்கிட்ட இருந்து வார அந்த வாசம் இருக்குதானே, அது உங்க சுவாசத்துக்கு நல்ல. நம்மளோட நண்பன் தொடக்கூடியவனாக இருந்தா, நோம்பு பிடிக்கக்கூடியவனாக இருந்தா, 5 நேரமும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு சுஜூத் செய்கிறவனாக இருந்தா, அவனோட இருக்க மார்க்க ரீதியான நல்ல விஷயங்கள் நமக்கு ஆறுதல் அளிக்கும். கெட்டவனுக்கு உதாரணம் கொள்ளன் வேலை செய்கிறவனை கூட. அவன் உனக்கு கரைய பூசாட்டியும் அதுல வார புகை இருக்குத்தானே, அந்த புகை சுவாசத்துக்கும் மோசம் என்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கெட்டவன்ட்ட இருந்து கெட்டது தான் வரும், கெட்டதை அனுப்புவான், கெட்டதுக்கு தான் கூப்பிடுவான், கெட்ட டைம்ல தான் சுத்துவான். அப்படிப்பட்ட பாவத்தை நான் இதை செஞ்ச நீ செய். இன்னைக்கு நிறைய பேர் பாவம் செய்கிற பாவத்துக்காகவே பாவம் செய்யறாங்க. பாவத்துக்காக பாவம் செய்யறாங்க நிறைய பேர். பாவம் அப்படின்னு நான் செஞ்சு கொடுத்தேன், பாவமே அதனால ஹெல்ப் பண்ணினேன், பாவமே அதனால கூட்டிட்டு போனேன். பாவத்துக்காக பாவம் செய்கின்ற நண்பர்கள் உலகத்தின் மறுமையின் துரோகிகள் என்பதை மறந்துவிடக் கூடாது. இந்த உலகத்தில் நானும் நீங்களும் வைத்திருக்கின்ற அந்த அன்பும் நட்பும் மறுமையில் அல்லாஹ்வுடைய நிலையை தருகிற உயர்ந்த நட்பாக இருக்க வேண்டும். மாறாக இந்த மண்ணுக்கு மேல நம்ம வச்சிருக்கிற நண்பனால நமக்கு இந்த மண்ணுக்கு மேலையும் அதை விட்டு மௌத்தாயினதுக்கு பிறகு நாசமும் தருகிற அடிப்படையில் இருந்து கொள்ள கூடாது. இப்ப நிறைய பேர் என்ன செய்ய, சிகரெட் யாருக்கு வந்து பழக சொல்லுங்க, கஞ்சா யாருக்கு வந்து பழக சொல்லுங்க, குடிக்கிற யாருக்கு வந்து பழக சொல்லுங்க. நம்மள நண்பர்கள் உண்டாக அடிச்சு பாரு, ஒரு டம் இழுத்து பாரு, கொண்டு தூக்கி வாக்கிக்கல வச்சு பாரு. இது அந்த நாட்டு கஞ்சா, இந்த நாட்டு கஞ்சா, இது அந்த சாமா, இது பிஸ்கி பிராண்டி அது இருந்து சொல்லி நம்மளோட மனசை மாத்தி ஒரு டம் கொஞ்சம் குடிச்சா ஒன்று அப்செட் ஆகாது செய்கின்ற நண்பன் இருக்கிறானே, அவன் தான் நம்முடைய இன்மை மறுமையுடைய துரோகி என்பதை மறந்துவிடக் கூடாது. நாளைய தினம் இன்ஷா அல்லாஹ் இந்த ட்ரக்ஸ், இந்த போதை, இஸ்லாம் நம்முடைய பாதையை மாற்றும் என்பதை மறந்துவிடக் கூடாது. அந்த தலைப்பில் பார்ப்போம். வல்லவர் ரஹ்மான் இன்னைக்கு உங்களையும் நல்ல நட்பு வட்டாரத்தோடு இந்த மண்ணுக்கு மேலே வாழ்ந்து அந்த நட்புக்கள் எல்லாம் நாளை மறுமையில முத்தான மேடைகள்ல நபிமார்களும் சுகதாக்களும் ஆச்சரியமாக பார்க்கிற அந்த உயர்ந்த இடத்தில் என்னையும் உங்களையும் அல்லாஹ் தஆலா கொண்டு சேர்த்து நம்மளை எல்லாம் அல்லாஹ்வுடைய நிழலுக்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. துஆஹரதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்தி அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அந்த